Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்காக தான் டெய்லியுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கவுன்சிலிங்கில் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெய்லியும் காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள் கவுன்சிலிங் முடிக்கிற வரைக்கும், சரியா? ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு வந்து மறந்துடுறாங்க, சரியா? இந்த டேட்டை கூடவா சார் மறந்துடுவாங்க, அப்புறம் வேறு வேலை என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த டேட்டையும் மறந்துடுறாங்க. என்ன பண்ணுறது? அதனால தான் டெய்லியுமே நம்ம என்னாச்சு பார்த்தோன்னா வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், சரியா? கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டருக்கும் அதே மாதிரி காலேஜுக்கும் போக ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போய் கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம பே பண்ணி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் போதுமானது. ஆனால் காலேஜுக்கு போகிறவங்க மட்டும் ஒன்ஸ் நீங்கள் காலேஜிலேருந்து நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்குங்க, சரியா? நாங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் போங்க. ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், சரியா? பக்கத்தில் காலேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவே நீங்கள் வந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கோ இல்லை தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூருக்கோ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ காலேஜுக்கு போகிறதா இருந்தாலும், இப்போ நீங்கள் காலேஜுக்கு நீங்கள் கிளம்பிட்டு இருப்பீங்க நேரம், சரியா? கண்டிப்பாக உங்கள் கையில் எப்பயுமே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும், சரியா? ஒரு 5லேருந்து ஒரு 10 ஃபோட்டோவாவது எப்பயுமே நீங்கள் கையில் வச்சுங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு, சரியா? உங்களோட ஆதார் கார்டு எப்பயுமே கையில் வச்சுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சரியா? அந்த மாதிரி விஷயங்களுக்காக உங்கள் ஆதார் கார்டு எப்பயுமே கையில் வச்சுங்க. அதே மாதிரி அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க கண்டிப்பாக, சரியா? இதை மறந்துடாதீங்க, எப்பயுமே உங்கள் கூட வச்சுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருப்பீங்கள ஒரு மொபைல் நம்பர், சரியா? அதையும் நீங்கள் கூட வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கோம், சரியா? கண்டிப்பாக 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து நம்ம கொண்டு போய் ஆகணும். அதை தெளிவாக நீங்கள் என்னாச்சு பார்த்து வச்சுருங்க. ஏன்னா 12th மார்க் ஷீட்டோட ஒரிஜினல் வந்து எல்லா பக்கமே கொடுத்துட்டாங்க, சரியா? அதனால் கண்டிப்பாக ஒரிஜினல் மார்க் ஷீட்டை கொண்டு போங்க. 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா காலேஜுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கோ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க காலேஜுக்கும், செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர்லையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.